கடந்த 2015ஆம் ஆண்டு சென்னையில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தின் போது வேளச்சேரி வெள்ளச்சேரியாக காட்சியளித்தது. இதன் காரணமாக வேளச்சேரி மற்றும் மடிப்பாக்கம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் இருந்த கார்கள் கடுமையாக சேதமடைந்தது. இதனை அடுத்து ஒவ்வொரு பருவமழையின் போது தங்கள் கார்களை பாதுகாப்பதற்காக சென்னை வேளச்சேரியில் இருக்கக்கூடிய பிரதான மேம்பாலங்களில் தற்காலிகமாக வாகன நிறுத்துமிடமாக மாற்றுவது வழக்கம். அந்த அடிப்படையில் இந்த ஆண்டும் இந்த வேளச்சேரியில் இருக்கக்கூடிய மேம்பாலத்தில் வாகனங்களை நிறுத்துவதை தடுக்கும் வகையில் வேளச்சேரி காவல்துறையினர் கிட்டத்தட்ட 12 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக வேளச்சேரி பிரதான சாலையில் இருக்கக்கூடிய ரயில்வே மேம்பாலம், அதே போல நூறுடி சாலையில் இருக்கக்கூடிய மேம்பாலங்களில் கிட்டத்தட்ட 4 பகுதிகளில் தலா 4 பேர் வீதம் என கிட்டத்தட்ட 12 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். ஏனென்றால் மேம்பாலத்தில் வாகனங்கள் நிறுத்துவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு கடுமையான விபத்து உள்ளிட்ட பாதிப்பு ஏற்படுகிறது. ஆகையால் அவற்றை தடுக்கும் வகையில் இன்று சென்னையில் தற்பொழுது காவலர்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். இரவு 10 மணி வரை இவர்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்படுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இரவு 10 மணிக்கு பிறகு மேம்பாலத்தின் அனைத்து நுழைப்பகுதிகளிலும் இரும்பு தடுப்புகள் கொண்டு மூடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு தற்பொழுது வங்கக்கடலில் உருவான புயல் காரணமாக பொதுமக்கள் தங்கள் வாகனங்களை, குறிப்பாக கார்களை மேம்பாலத்தில் நிறுத்துவதை தடுக்கும் வகையில் சென்னையில் இருக்கக்கூடிய காவலர்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாலாஜியுடன் ராமச்சந்திரன். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.